கிங் மேக்கராக உருவெடுக்கும் அமித்ஷா. பாஜகவிடம் போன ரிமோட் கண்ட்ரோல். எடப்பாடிக்கு போடப்பட்ட அதிரடி தடை. ராவோடு ராவாக டெல்லிக்கு சென்ற டிடிவி அன்புமணிக்கு கொடுத்த எதிர்பாராத ஷாக். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். என்றாலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் மொத்த கண்ட்ரோலையும் வைத்திருக்கிறார். அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் அது குறித்த முடிவை எடுப்பதற்கு அவர் டெல்லிக்கு ஓடுகிறார். அமித்ஷா ஓகே சொன்ன பிறகுதான் அந்த டீல் முடிவுக்கு வருகிறது. அந்த வகையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுவிட்டு திரும்பியுள்ள நிலையில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் டிடிவி தினகரன், அன்புமணி ஆகிய இருவரும் டெல்லி புறப்பட்டார்கள். அப்படி சென்றவர்கள் இன்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல், பாஜக தேசிய தலைவர் நவீன் ஆகியோரை சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பின் போது டிடிவி தினகரன், அன்புமணி ஆகிய இருவருமே தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அதை கேட்ட அமித்ஷாவோ, இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்குவதில் ஆட்சேபனை இல்லை, ஆனால் குறிப்பிட்ட தொகுதிகளில் நீங்கள் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று கூறியுள்ளார். குறிப்பாக கடந்த தேர்தலில் பாஜக அதிக ஓட்டுகளை பெற்ற தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த தொகுதியில் மட்டுமே தாமரை சின்னத்தில் போட்டியிடுங்கள், மற்ற தொகுதிகளில் உங்களுடைய வழக்கமான மாம்பழம் மற்றும் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அவர்கள் 2 பேரும் உடனடியாக எந்த பதிலும் கொடுக்கவில்லையா. தமிழ்நாடு சென்று எங்கள் கட்சி நிர்வாகிகளிடத்தில் ஆலோசனை நடத்திவிட்டு பதில் சொல்கிறோம் என்று கூறியுள்ளார்களாம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக என்ற 2 கட்சிகளுக்கும் தொகுதிகள் பிரிக்கப்பட்டு விட்ட போதும் கூடுதலான தொகுதி என்கின்ற போது அந்த தொகுதிகளில் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று பாஜக உறுதியாக இருப்பதனால்தான் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையாமல் உள்ளதாம். அந்த வகையில் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னம் அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழகத்தில் பாஜக அழுத்தமாக கால் பதித்துவிட வேண்டும் என்று டெல்லி மேலிடம் உறுதியாகிவிட்டது. இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு மட்டுமின்றி யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை அமித்ஷா தீர்மானிப்பதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். குறிப்பாக பிரதமர் மோடி கலந்து கொண்ட 2 பொதுக்கூட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒரு முறை கூட கூறவில்லை. இதற்கு முக்கிய காரணம், இந்த முறை தமிழ்நாட்டில் பாஜக தங்களது தனித்துவமான தேர்தல் வியூகத்தை கையில் எடுத்துள்ளது. அந்த வகையில் இந்த தேர்தலுக்கு பிறகு தாங்கள் மிகப்பெரிய கிங் மேக்கர் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் ஒரு கணக்கு போட்டுள்ளதாம். எத்தனையோ வட மாநிலங்களில் பல கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டணி ஆட்சி உருவாக்கியுள்ள பாஜக அதே பாணியில் இந்த முறை தமிழ்நாட்டிலும் தேர்தலை சந்தித்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு புதுமையான ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டிலும் கிங் மேக்கராக உருவெடுக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் உத்தேச பட்டியல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் அதிமுக 165 தொகுதிகளில் களமிறங்குகிறதாம். பாஜக 31, பாட்டாளி மக்கள் கட்சி 17, அமமுக 9, தமிழ் மாநில காங்கிரஸ் 4, புதிய நீதி கட்சி 2, IJK 2, புதிய தமிழகம் 2, ஃபார்வர்ட் பிளாக் 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 1 என கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதாம். இதுகுறித்த அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. அடுத்த செய்தி. கரூரில் 100 இடங்களில் திமுக செய்ய போகும் சம்பவம். செந்தில் பாலாஜிக்கு அடிக்கப்பட்ட ஆப்பு. மாவட்ட கலெக்டரிடம் கொடுக்கப்பட்ட புகார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் இலவச வாக்குறுதிகளை வழங்கி வருவது போன்று தற்போது தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் இலவசங்களை, பொருட்களை வாரி இறைத்து வருகிறார்கள். அதேபோன்று திமுகவின் கொங்கு மண்டல தேர்தல் அதிகாரியாக இருக்கும் செந்தில் பாலாஜி செய்துள்ள ஒரு சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுகுறித்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கலெக்டர் அலுவலகத்திலும் இன்று ஒரு புகார் கொடுத்துள்ளார்கள். அந்த புகாரில் கரூரில் செந்தில் பாலாஜி 100 இடங்களில் திமுக சார்பில் ஆடு மாடுகளை அடைத்து வைப்பது போன்று வாக்காளர்களை அடைத்து வைக்க பட்டிகளை தயாரித்துள்ளார்கள். இப்படித்தான் RK நகர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போதும் அங்குள்ள மக்களை பட்டியல் அடைத்து வைத்து உணவு மற்றும் பணம் கொடுத்தார்கள். அதே பார்முலாவை தற்போது கரூரிலும் கையில் எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. பொதுமக்களிடத்தில் ஆதார் கார்டு வாங்கி அவர்களை பட்டியல் உட்கார வைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அப்போது பொதுமக்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்ட கவனிப்புகளும் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். அதோடு கரூரில் உள்ள காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் திமுகவின் கைக்கூலிகளாக உள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் கரூரில் உள்ள
4 தொகுதிகளுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம், அதிலும் கரூருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்குள்ள 1 லட்சம் மக்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து அவர்களை மூளை செலவு செய்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற திட்டமிடுகிறார் செந்தில் பாலாஜி. இங்குள்ள கோவிலிடங்களில் குடியிருந்த மக்களை விரட்டி அடித்துவிட்டு அங்கே இவர்கள் பட்டிகளை தயார் செய்துள்ளார்கள். அதனால் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் இந்த செயல்பாட்டை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த புகாருடன் கரூரில் திமுக சார்பில் போடப்பட்டுள்ள 100 பட்டிகள் குறித்த ஆதாரங்களை புகைப்படம் மற்றும் வீடியோவாகவும் அங்குள்ள கலெக்டர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதோடு இதுகுறித்து மாவட்ட கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த புகாரை தமிழக தேர்தல் ஆணையரிடத்திலும் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலாவை கரூரிலும் எடுத்து தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்ட திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, அமெரிக்காவின் 1000 கோடி மதிப்பிலான போர் விமானத்தை தகர்த்த ஈரான் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்திய சம்பவம். தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகளுக்கு இடையே கடும் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ஈரானை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டுமின்றி அவர்கள் ராணுவ தளவாடங்கள் வைத்துள்ள சவுதி அரேபியா, கத்தார், துபாய் போன்ற வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானத்தை ஈரான் தாக்கியிருப்பது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதோடு தங்களது விமானம் சேதமடைந்திருப்பதை அமெரிக்காவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா 1000 கோடி மதிப்பில் வாங்கியுள்ள இந்த விமானம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் ஈரான் வான்வழியில் சென்று கொண்டிருந்த போது அந்நாட்டு விமானங்களிலிருந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அப்போது இந்த அமெரிக்கா விமானம் சேதமடைந்ததால் அவசர கதியில் விமானம் கீழே விழாத வகையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. என்றாலும் விமான பைலட்டுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லையா? இந்த தகவலை அமெரிக்காவை வெளியிட்ட நிலையில் உலக நாடுகள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா என்பது உலக அளவில் இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடாகும். அதிநவீன போர் தளவாடங்களை வைத்துள்ளார்கள். அதிலும் இந்த F-35 ரக விமான சக்தி வாய்ந்தது என்று கருதப்பட்ட நிலையில் அந்த விமானத்தையே ஈரான் சேதப்படுத்தியுள்ளது. இதுவரை எந்த ஒரு நாட்டு விமானமும் அந்த விமானத்தை தாக்காத நிலையில் முதன்முறையாக ஈரான் தாக்குதல் நடத்தி அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதை அடுத்து ரேடர் கண்காணிப்பில் கூட சிக்காத இந்த F-35 ரக விமானத்தை ஈரான் எப்படி தாக்கியது என்பது குறித்து அமெரிக்கா தீவிர விசாரணையில் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.